அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன காட்டேரி விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்குற இந்த மோகன காட்டேரி விஷயம் பார்த்திங்கன்னா, ஆதி காலங்களில் எல்லாருமே பயன்படுத்துவது உண்டு. இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மிக குறைவு. சரிங்களா? இந்த மோகன காட்டேரி விஷயத்தை எடுத்து இந்த மோகன காட்டேரியை வச்சு ஏவல் பண்ணுறது மிக குறைவு. சரிங்களா? அதாவது இது மிகப்பெரிய மகா சக்தி கொண்டது. இந்த மோகன காட்டேரி விஷயங்கிறது ரொம்ப அதிசக்தி கொண்டது. சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் இந்த மோகன காட்டேரியை எடுக்கிறது கிடையாது யாரும். அது மேலே யாரும் விருப்பம் வச்சு செயல்படுத்துறது கிடையாது. சரிங்களா? ஆனால் ஆதி காலங்களில் இந்த மோகன காட்டேரியை வச்சு தான் அனைத்து விதமான வசிய மோகன வேலைகளை பூராமே மாந்திரிகர்கள் செய்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அதி சக்தி வாய்ந்த பிரயோக முறை. சரிங்களா? நம்மளாம் இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வசியம் மோகனம் அப்படின்னா மோகினியை வச்சு தான் நம்ம பண்ணுறது உண்டு. ஆனால் அதை விட சக்தி வாய்ந்த தேவதைகள்லாம் இருக்குது வசியம் மோகனத்திற்கு. சரிங்களா? இன்னும் தேவதைகளுக்கு அதில் ஒரு சில தேவதைகள் தான் இந்த மோகன காட்டேரி விஷயம். சரிங்களா? இந்த மோகன காட்டேரி விஷயத்தை கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாம் விரும்பக்கூடிய நபரை அவருடைய மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தி தன்னை விரும்ப வைக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரயோக முறை தான். சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா, எப்பேற்பட்டவங்களையும் மனசை கட்டுப்படுத்தி நம்ம யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வசியம் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மோகன காட்டேரியுடைய விஷயத்தை பெண்கள் செய்யக்கூடாது. அதே போல் இந்த மோகினி காட்டேரி விஷயத்தை வச்சு பார்த்திங்கன்னா, பிரிந்து போன கணவன் மனைவிகளை கூட ஒன்று சேர்க்க முடியும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, யாரை வேண்டுமானாலும் எப்பேற்பட்ட நபரை யாரை வேண்டுமா ஆணையோ பெண்ணையோ நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய இருப்பிடத்திற்கு வர வைக்க முடியும். அதே போல் இந்த காதல் திருமணம் பண்ணி ஓடி போனவங்களை விட இந்த மோகன காட்டேரி ஏவல் பிரயோகம் பண்ணி அவங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்தி தன்னுடைய குடும்பத்துக்கு வர வைக்க முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பிரயோக முறை தான். சரிங்களா? இது அனைத்து விதமான சகல வசிய காரியங்களையுமே செஞ்சு கொடுக்க வல்லமை படைச்சது தான் இந்த மோகன காட்டேரி. சரிங்களா? இந்த மோகன காட்டேரியை வச்சு அனைத்து விதமான விஷயங்களையுமே பண்ண முடியும். சவால் விட்டு பண்ண முடியும். சரிங்களா? இந்த மோகன காட்டேரி ஏவல் முறையில் பண்ணும்போது அனைத்து விதமான வசிய காரியங்களை பண்ணும்போதும் 11 நாளில் வேலையை முடிச்சுட்டு வந்துடும். அந்த அளவுக்கு சவால் விட்டு பண்ணக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயந்தான் இந்த மோகன காட்டேரி விஷயம். சரிங்களா? இந்த மோகன காட்டேரி பார்த்திங்கன்னா, எல்லா அம்பிகையுடைய சந்நிதிகள்லையுமே காவலாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய வடிவம் தான். எல்லாருமே மோகன காட்டேரி அப்படின்னாவே ஒரு துர்தேவதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வோடு இருப்பாங்க. அது முற்றிலுமாக தவறு. ஆனால் அவங்க ஒரு சக்தியோடைய வடிவம், அவங்க சக்தியோடைய அம்சம். சரிங்களா? எல்லா கோயில்கள்லையுமே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான். கோவிலுக்கு வெளியே காவலாக இருக்கக்கூடிய தேவதை தான் இந்த மோகன காட்டேரி. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மோகன காட்டேரியுடைய விஷயத்தை என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் வரக்கூடிய அந்த நாளில் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்குன்னு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா மொத்தம் 48 தினங்கள் பயபக்தியோடு தூய்மையோடு நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலாகத்தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ஒரு காட்டேரி ஒரு உருவம் தேவைப்படும். இந்த உருவம் பார்த்திங்கன்னா கருங்காலி மரத்திலான ஒரு காட்டேரி உருவம் போல் அந்த மரக்கட்டையில் செஞ்சுக்கலாம். இல்லை கருங்காலி கட்டை கிடைக்காதவங்க கருங்கல்லில் சும்மா ஒரு கருங்கல்லை எடுத்து அந்த கருங்கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் பால் பன்னீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த கருங்கல்லையே காட்டேரி போல் பாவனம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு அதுக்கு செவ்வரளி பூவால் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை 108 தடவை அர்ச்சனை பண்ணி அந்த காட்டேரிக்கு பார்த்திங்கன்னா படையலாக என்னென்ன கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, கல், சுருட்டு, சுட்ட இறைச்சி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் அந்த காட்டேரிக்கு படையலாக வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு கூவாத சேவலை பலி கொடுத்து நம்ம நெய் இந்த பூஜைக்கு பார்த்திங்கன்னா பசு நெய் ஊற்றி தீபம் போட்டு ஏற்றி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை
ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 நாளைக்கு இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னா காட்டேரியான மோகன காட்டேரிங்கிறது வந்து உங்களுக்கு வசமாயிரும். மோகன காட்டேரி உங்களுக்கு வசம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் விரும்பக்கூடிய எந்த நபர்களை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து வசியம் பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஃபோட்டோ மட்டுமே போதும். இந்த முறையை வச்சு ஏவல் முறையில் 11 நாட்களுக்குள்ளாகவே நம்மளுடைய விரும்பக்கூடிய நபரை நம்மளை காதலிக்க வைக்க முடியும். விரும்பக்கூடிய நபரை நம்மளுடைய இருப்பிடத்திற்கு தேடி வர வைக்க முடியும். ஒரு சில பேர்கள்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பல வருஷங்களாக பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க மேலே அந்த மோகன காட்டேரி முறையை பிரயோகம் பண்ணி என்ன செய்ய முடியும் அப்படின்னா பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்த்து வாழ வைக்க முடியும். சரிங்களா? அதாவது வசியம், மோகனம், ஆகர்ஷணம் இந்த வித்தைகளில் குறிப்பிட்ட சில தேவதைகள் இருக்குது. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த தேவதை பார்த்திங்கன்னா இந்த மோகன காட்டேரி தான். சரிங்களா? இந்த பூஜை முறையை பார்த்தம்போது மொத்தம் 48 தினங்கள் பண்ணணும். சரிங்களா? இந்த பூஜையை பண்ணி முடித்த பிறகு 48வது நாள் வந்து மோகன காட்டேரி வந்து நேரில் பிரசன்னம் ஆவாங்க அப்படிங்கிறது சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த காட்டேரி வசியம் ஆயிடுச்சு அப்படின்னா யாரை வேண்டுமானாலும், எப்பேற்பட்ட நபரை வேண்டுமானாலுமே நம்ம வசியம் பண்ண முடியும். சரிங்களா? சவால் விட்டு பண்ணி கொடுக்க முடியும். 11 நாள்லையே நம்ம வசியம் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? அதாவது இதை வசியம் ஆயிருச்சு அப்படின்னா இந்த காட்டேரியை வச்சு எப்படி நம்ம ஏவல் முறையில் வசியம் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன காரியம், யாருக்கு யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயரை எழுதி மடித்து வச்சு செவ்வரளி பூவால் 1008 தடவை அந்த மந்திரத்தை அந்த பேப்பரை தெய்வத்துடைய காலடி பாதத்தில் வச்சு இந்த வேலையை நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவதைகிட்ட நீங்கள் கட்டளையிட்டீங்க அப்படின்னா 11 நாளைக்குள்ளாகவே இந்த மோகன காட்டேரி என்ன செய்யும், அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிடும். அதன் பிறகு அதுக்கு ஒரு கருங்கோழியை பலி கொடுத்து அந்த பூஜையை முடிச்சுக்கிறலாம். சரிங்களா? இது போல தான் இன்றைய காலகட்டங்களில் மாந்திரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 11 நாள்லையே இந்த மோகன காட்டேரியை வச்சு நம்ம எப்பேற்பட்ட நபர்களையுமே வசியம் பண்ண முடியும். தொழில் விஷயங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட அனைத்து விதமான வசிய காரியங்களையுமே இந்த மோகன காட்டேரியை வச்சு பண்ண முடியும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.